ஹலோ வீவர்ஸ், வணக்கம். இது தாங்க தாய்மை. ஆனால் இதோட கண்ணுக்குட்டி இல்லை. இது கண்ணுக்குட்டி வந்து வேறு மாட்டோடது. இந்த மாடு வந்து எல்லாரையும் முட்டும். ஆனால் தாய்மைன்னு பார்க்கும்போது இந்த கண்ணுக்குட்டியை இவ்வளோ அழகாக சேர்த்துக்குது பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது விவசாயத்தையும் மாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு பால் வந்து எவ்வளோ முக்கியம், ஆனால் பாலுக்கு செலவு எவ்வளவு, வரவு எவ்வளவு, இதை தாங்க பார்க்க போகிறோம். எவ்வளவு செலவு பண்ணால் எவ்வளவு வருமானம் வரும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். விவசாயம் பிடிக்கும் உங்களுக்குனாக்கா, பால் பிடிக்கும்னாக்கா ஒரு சப்ஸ்கிரைபரும் ஒரு லைக்கும் பண்ணுங்கள். நான் நிறைய செலவு பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இது போல் செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு செலவு கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து 2 மாடு தான் வெயில் தாங்கும். இந்த 2 மாடும் வெயில் தாங்காது. இது 2த்தையும் வீட்லேயே கட்டிடுவோம். 2 மாடு மட்டும்தான் கழனிக்கு ஓட்டிகிட்டு போவோங்களே எப்போவுமே. கழனிக்கு ஓட்டின்னு போகிற மாடு ஒன்று செனையாக இருக்கும், ஒன்று கறக்குங்களே. வீட்டில் இருக்கிற மாடும் ஒன்று செனை மாடு, ஒன்று கறக்கிற மாடு வீட்லேயே இருக்குங்களே. நாங்கள் போட்டது தீவனம் தான் போட்டோங்களே. தீவனம் வளர்கிறதுக்கு முன்னே புல் வளர்ந்துருச்சு நல்லா. சரி, எது போட்டாலும் மாட்டுக்கு தானே சொல்லிட்டு உக்காந்து புல் வரைக்கும் கட் பண்ணுறோம். தீவனம் இன்னும் வளரலை. நாங்களும் எவ்வளவு உழைக்கிறோம் சொல்லிட்டு பாருங்கள். இவ்வளவு உழைச்சோம் எங்களுக்கு வருமானம் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? தயவு செய்து இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள், எல்லாரும் முழுசாக பாருங்கள். இவ்வளோ உழைக்கிறாங்க, இவங்களுக்கு வருமானம் எவ்வளோ வரும் அப்படின்னு யோசிங்க கொஞ்சம். கண்ணுக்கு அழகாக இருக்குது பாருங்கள், எப்படி பச்சை பசேல்னு. இவ்வளவு தீவனம் போட்டது தானுங்களே, ஆனால் புல்லாயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் தீவனம் வளர்ந்துருக்கு, ஆனாலும் புல் தான் அதிகமாக இருக்குது. சரி, புல் அரைச்சி மாட்டுக்கு போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் கூட தீவனம் வளரட்டும் அப்படின்னு அரைச்சி போட்டுங்கிறங்களே. காலையிலே 3 பேரும் போயிட்டு 2 மூட்டை புல் அறுத்தாயிடுச்சு 2 மாட்டுக்கு. பகலும் போடுவோம், நைட்டும் போடுவோங்களே, அதனால் 2 மூட்டை அறுத்தாயிடுச்சு. இப்போ 10 மணி ஆகுது, இன்னும் நாங்கள் யாரும் சாப்பிடலை. ஆனால் மாட்டுக்கு தேவையானதை ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாட்டை தான் பார்த்துன்னு இருக்கோம். சாப்பிடாமல் கூட வந்து மாட்டுக்கு தான் நாங்கள் பார்த்துன்னு இருக்கிறோம். ஆனால் வந்து எங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் சொல்லுவாங்க, மாட்டில் வருமானம் வராதுவா, மாடு வச்சுன்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வருமானத்துக்காகலாம் வந்து மாடு வச்சுன்னு இருக்கிறதில்ல. இந்த பாலில் வந்து எத்தனை பிள்ளைங்க வளருது, எத்தனை பிள்ளைங்க பசியாருது, எவ்வளோ பேருக்கு வந்து தலைவலினா டீ போடு, தலைவலினா காஃபி போடு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கேட்குறோம் பார்க்குறோங்களே. அதுக்காக தான் வந்து நாங்களாம் வந்து விவசாயம் பண்ணுறதே வந்து லாபத்துக்காக இல்லை, பசி ஆறுறதுக்காக தான். 4 பேருக்கு பசி ஆறுதுன்றதுக்காக தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோங்களே. நாங்களும் எப்படிலாம் சிக்கனம் பண்ண முடியுமோ அப்படிலாம் தான் சிக்கனம் பண்ணுறோம். ஆனாலும் எங்களுக்கு 1 ரூபாய் லாபம் கிடையாது. புண்ணாக்கு வந்து 700 ரூபாய், அது வந்து 5 நாளைக்கு வருங்களே. உளுத்தம் போட்டு 1200 ரூபாய், கடலை போட்டு 650 ரூபா, சிலிக்கி தவிடு 1250 ரூபா, மாட்டு தீவனம் 1300 ரூபா. மொத்த டோட்டல் வந்து இது வந்து 5 நாளைக்கு தான். நான் சொல்கிறது வந்து 5 நாளையோட கணக்கு தான். 5100 ரூபா. எங்களுக்கு வந்து 15 நாளைக்கு ஒரு முறை தான் பில்லு வருங்களே சொசைட்டியில். அப்போ வந்து 15,300 ரூபா வருது கணக்கு, செலவு கணக்கு. வரவு கணக்கு பார்த்தா இதுதான் எங்களுக்கு வந்ததுலேயே அதிகமான பில்லு. 11,337 ரூபா 60 பைசா சொசைட்டிலேருந்து எங்களுக்கு 15 நாளோட பில்லு இது. அப்போ வந்து நாங்கள் பண்ண செலவுக்கும் வரவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்கள். 15 நாளைக்கே இவ்வளவு கணக்கு இடிக்குதுன்னும் போது மாதத்துக்கு எனக்கு எவ்வளவு நஷ்டம் ஆகுது. நாங்களும் எப்படி இதை சரி பண்ணுறது
மாதம் தவறாதவே யோசிக்கிறேங்களே, இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் எவ்வளவு தான் நாங்கள் செலவு குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இல்லை நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் செஞ்சால் உங்களுக்கு குறையும் அப்படின்னு நினச்சிங்களாலும் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி தான் கண்மூடித்தனமாக நாங்கள் செலவு பண்ணுறோம். விவசாயமும் அப்படி தான் செலவழிக்கிறோம், மாட்டுக்காகவும் இப்படி தான் செலவழிக்கிறோம். இந்த வீடியோவை முழுசாக பார்த்தவங்களுக்கு நன்றி.